வெல்கம் டு கிப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா வெந்தய குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இந்த குழம்பு வச்சு சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெந்தய குழம்பு செய்கிறதுக்கு அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். கடாய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டிருக்கேன். 4 வரமிளகாய் உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கருக விடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக நல்லா வணங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம வறுத்து வச்ச மசாலாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஜாரில் கொட்டிக்கலாம். தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாட்ட கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் டக்குன்னு கருகிரும். சின்ன வெங்காயம் 150 கிராம் பெரிய அளவில் வெட்டி வச்சுருக்கிறேன், அதை நம்ம போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு ஒரு 10 பல்ல எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா பொன்னிறமாக நல்லா வணங்கிட்டோம். கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சு. இப்போ ஒரு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா அந்த தக்காளி நல்லா வெந்துக்கிட்டோம். தக்காளி இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்திக்கலாம். புளி ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு தண்ணியில் ஊற போட்டிருக்கிறேன், அதை நல்லா கரைச்சி நம்ம ஊற்றிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இந்த குழம்பு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா நம்ம வெயிட் பண்ணலாம். கல் உப்பு தேவையான அளவு. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சுக்கிட்டோம். இந்த குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வெயில் காலமாக இருக்கிறனால வெந்தயம் உடம்புக்கு சேர்த்திக்கிட்டோன்னா உடம்புல உள்ள ஹீட்டெல்லாம் எடுத்துரும். இப்போ நம்மளால் டக்குன்னு போய் கடையில் போய் காய் வாங்க முடியல. அதனால் நம்ம வீட்டில் 100 கிராம் சின்ன வெங்காயம் இருந்தாவே போதும். இந்த குழம்பு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். குழம்பு இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வெல்லம் பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்த்த வேண்டாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.